எனக்கு ஒத்தமத்தா தருவேனடி. ஆமா உள்ள வரும்போது சொல்லிட்டு வரக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறேன் இது கேட்கலையா உங்களுக்கு? என்ன காரணம்? தம்பி சட்டத வெளிநாடு. ஆமா பட்ட படிப்பு முடித்து விட்டு தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். ஓ தகுந்த வரவேற்பு கொடுக்க வேண்டும். பச்சளை அண்ணன் வந்திருக்கிறாரு. சீக்கிரம் பாத்துக்கோங்க. ஆகட்டுங்க. சீக்கிரமா வந்து நான் பச்சளை இருக்கா? வர சொல்ல லெமன் பக்கெட் ரெண்டு வாங்கி வா. ஆகட்டுங்க. ஒண்ணு வாங்கி வர மாட்டியா? டாடா. பை பை. கேளுடா. என்ன பண்றான்? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டுமல்ல அழாது இவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். மோசமானவன். வாங்க அவனை விடக்கூடாது. அவனை ஒரு கை பார்க்க வேண்டாம். நான் போட்ட திட்டம் மொத்தம் வெற்றியை கொண்டு தானே இருக்கிறது. விடக்கூடாது என்ன பிரமே. நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும், நீ மகாராணி ஆக வேண்டும். அதுதான் எனது திட்டம். சென்று சந்திக்கலாம். வருகிறேன். என் தம்பி வருவதாக செய்தி இதுவரைக்கும் காணவில்லையே. சரி அமர்ந்து பார்க்கலாம். தம்பி பாவாடை கட்டி கொண்டு இருக்கின்றாரே அழகாக இருக்கின்றாரே இந்த பெண்மணி. அயல்நாடு பட்ட படிப்புகள் தம்பி ஆரிய தம்பி ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி முத்து வணங்குகிறேன். தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமாம் அயல்நாடு சென்றாய், அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டாய். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பிதான் முதல். உங்களை பார்த்து விட்டேன். ஆமா நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கே? அந்த தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியமணி நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார். நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறிக்கின்றது. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே என்ற மன வேதனையோடு இருக்கின்றான். அப்புறம் கொரோனா டைமுங்க. அப்படியா? அதான் கூட சொல்லல. அப்படியா? ஆமா நம்முடைய அரண்மனை சின்ன வயதில் துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று இருக்கின்றது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? யாரும் கொண்டாடலப்பா. 1050 ரூபாய் கட்டி இந்த பாவி நான் தான் எடுத்தாந்து. இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. சிலையில் அதிக ஓட்டைகள் இருக்கிறது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலன்னு இருந்தா ஓட்டை இல்லாமையா இருக்கும். இந்த அழகான சிலையை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட முடியாது. அது கூர்மையான உளியாகத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவன் பேசணும். நீ உளி இல்லாத ஆள். நீ எப்ப பார்த்த? அடா இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கடா? இந்த தங்க சிலை தான்டா என் மனைவி கட்டளையிடா. ஐயோ தம்பி இருக்காருங்க. ஐயோ தம்பிங்க. வாட புழு தம்பி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அது அண்ணன் அண்ணி பண்றாங்களே. இப்பதான் பண்ணலாம். ஏய் என்னடி பேசுற அக்கா? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா விளையாடலாம் வரலாம். யார் அப்பா யார் அம்மா? நான் சொல்றேன். அண்ணியா? இப்ப அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். குடும்பத்தில் குத்து விளக்கடா என் மனைவி. நலமோடு இருக்க வேண்டும். அந்த அங்க நம்ம புண்ணியத்தில் இருக்கணும். டேய் பத்தினியடா. மரியாதை. பத்தினியின் மறு பிறவியடா என் மனைவி. பத்தினியோ இந்த பூழ மந்தல்ல காயில கணக்கு எடுத்தா தான் தெரியும். அவளை போய் சொல்லலாமா? கொண்டா விட்டு வெளியே போலடா. சரிடா உங்களை பார்த்து விட்டேன். அண்ணியை பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே?
ஏன்டா கேட்ட? அண்ணனுக்கு ஆட்டோ ஆட்டோக்கு வந்துடுச்சு. அடி என்ன நீ நடந்தது மைத்துனரே என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க சொல்லுங்க அடி ஏன்டா கேட்டீங்க? இந்த முள்ளூரை எதுக்குடா கேட்டீங்களா? சிவாஜி கணேசன் கட்டணா மைத்துனரே முத்தழகி இருக்கல்ல என் தங்கச்சி அவ பாடசாலையில பயிலும் பொழுது இருக்கும்போது அவ பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை ஐயோ அவ கூட்டிக்கிட்டு ஆ? ஓடிட்டா உன் தங்கச்சி வெளியே எடுத்துட்டு போனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அண்ணி கூறுவது அனைத்து உண்மையா தம்பி அண்ணா ரோஷா ஐயோ 1000 ரூபாய்க்கு நடுறானா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறாமா பையன். தம்பி இந்த 10 தெய்வம் அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. நான் நினைக்க மாட்டேன் படுத்துட்டு. அனைத்துமே இந்த பாவி மீது சத்தியமா உண்மைப்பா ஐயோ இது யாரு பெத்த பிள்ளையோ வரவங்க போறவங்களா சத்தியம் பண்றாங்களே இன்னைக்கு இருக்குமா இல்ல இன்னையோட போயிடுமான்னு தெரியலையே நல்ல நாள் அதுமா என்ன போய் சேர்த்துட்டியா? அண்ணா நீங்களே வாங்கி போட்டு போங்க. என்னை விட அவன் மீது பாசத்தை காட்டி அன்போட பண்போட வளர்த்தவன் நீங்கள் தான் இப்படிப்பட்ட அன்பு அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி தம்பி நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா தாய், அவனை வெற்றி கூறப்பட்டு ஆமா வெளிநாட்டுல அவர் போய் எரிக்காடு வச்சு கோபம் தவறு செய்தவள் தானே தண்டனை அனுபவித்து நாட்டை விட்டு ஓடிவிட்டாள். இருந்தாலும் என் தம்பியாக நீ வந்து விட்டாய். அன்பு தம்பி நான் இருக்கும்போது இனிமேல் நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை அவனை இருக்கிறது? பத்தி யோசிக்காதீங்க எல்லாம் போய் என்ன சத்தம் ஏதோ பேரு சத்தம் போச்சு போச்சு. குடிமக்கள் எல்லாம் ஆ, நாட்டை விட்டு போகிறார்கள். என்ன காரணம்? காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் பூந்து அதாவது செய்கிறார்கள். பயிர்களை நாசம் செய்கின்றது. வேட்டையாட செல்ல வேண்டும். புறப்படுகிறேன் விலங்குகளை வேட்டையாட அடுத்தது, கானகம் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், தர்ம வேட்டையாகவே ஆட வேண்டும். அண்ணா எனவே கானக சென்று கொடிய மிருக வேட்டையாட நீங்கள் செல்வதா சரியான வார்த்தை கோருங்க கானக சென்று கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்புகின்றேன் வேண்டாம் தம்பி, அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அப்படியா? உன் உடல் அயற்சியாக இருக்கும். அதனால் நீ அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றோம். இல்லைங்க, அது மட்டும் கிடையாது. நீங்க கானகம் போறீங்க, வரும்போது அழகான ஒரு மயில் குட்டி கொண்டு அதை வாங்க. விட்டு நான் தெரிந்ததே கிடையாது. ஐயோ, இன்ஜினை கலப்புறாங்க இப்போதான். சீ, வாயை மூடு. நான் போய் வரட்டுமா? ஆகட்டுங்க. நான் போய் வருகிறேன். போய் வா துறகி போய் வா. மைத்துனரே, அது சரி, இதோ இருக்கீங்க. ஆமா நீ உங்களுக்கு பச்சாரி, பசிக்குதா? பச்சாரி. ஓடி வாங்க. மீன் குழம்பு, முட்டை, நன்றி, ரசம். சுவையான உணவை என் வாழ்நாளில் உண்ணதே கிடையாது அப்படியா? என்ன சுவை என்ன சுவை ஆகட்டும், வாங்க. ஏய், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் சீக்கிரம் எழுந்து வாங்க. வராம பொட்டியார் ஆயிடு போறோம். அண்ணே உண்டா வழக்கு தொண்டனுக்கு உண்டு நான் எனக்கு தூக்கம் வருதா? நான் படுக்க போறேன் மைத்துனரே, இங்க வாங்க. உள்ள இடம் இல்ல எல்லாம் பொறுத்துக்கிறாங்க வெளியே போடுவீங்க. சொல்லுங்க அண்ணே. மைத்துனரே, அண்ணே இங்க பாருங்க. என்ன உங்களுடைய அம்மா நினைத்து ஆ. சற்று நேரம் என்னுடைய மடி மீது தலை டேய், 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 வைத்து என்னப்பா என்னப்பா அண்ணி மடி மீது படுத்து உறங்குவதா அம்மா மாதிரிடா அண்ணி. நான் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டா என்னப்பா என்னன்ற அப்ப மடி மீது படுக்கலாம் 4 சோத்து நடக்கிறதுல வெளியே சொல்லக்கூடாது போடு. டேய் என்னடா தப்பு தப்பா பேசுற தப்பு இல்லப்பா வெளிநாடு போனீங்க. டேய் அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா அப்புறம் யார் நினைக்கிறீங்க? மத்திர பிள்ளை யாரு பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும் எங்க அண்ணி யாரு அம்மாவுக்கு சமண்டா யார் ஆடு? நான் படுக்க போட்டா அப்படி போறேன் நான் உன்னை வேலைக்கு பிடிக்கிட்டா
மைத்துனரே கொஞ்சம் நகர்ந்து படுங்க. சொல்லுங்க அண்ணி. உட்கார் அக்கா. நான் என்னத்துக்கடி உக்காரணும் இந்த குளிர்ல ஆண்டி என்ன பண்றீங்க ஜிப்பு அவுத்துட்டா எதுக்கு? காத்து ஓட்டமா படுப்பா ஏய், சும்மாடா. அண்ணி, எனக்கு சின்ன எனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்டா. என்ன கதை? எங்க அம்மா கூட சின்ன வயசுல குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. உங்க அம்மா சொன்னா காக்கா இந்த முன்னு என்னடா சொல்லுங்க அண்ணி. கதை சொல்றதுக்கு முன்பாக எனக்கு சின்னதா 3 சந்தேகம். சந்தேகமா? ஏன்னா சந்தேகம் என்பது கொடிய நோய். ஆமாப்பா சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நோய் தான்ப்பா என்ன நோயா? கொடி நோய் அதனால சந்தேகம் அன்னைக்கு வெளிநாடு சென்று படிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமா. அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. அண்ணி, ஏன்னா வெளிநாடு போய் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். வேன்ல கூட பார்த்துக்க வந்தேன். என்னது? மானாமணி கூட்டம் எல்லாரும் தூக்கிட்டோம். நீ மட்டும் செல்ல வச்சு ஏய், என் செல்ல அது ஆச்சரியம் கிடையாது. என்ன ஆப்ஷன் ஏய், கொஸ்டியா? ஊ, ஈ. அப்படிலாம் கிடையாது. அண்ணி, கேளுங்க அண்ணி. மைத்துனரே அண்ணி. முதல் சந்தேகம். ஐயோ, ஐயோ. முதல் சந்தேகம் என்ன தெரியுமா? முதல் கேள்வி மைத்துனரே 2 மார்க் கொஸ்டின். சொல்லுங்க அண்ணி. Yes. முதல்ல 2 மார்க். நம்ம அரண்மனையில அரண்மனையில வெள்ள குதிரை. நல்ல அவ்வளோ வெள்ளியா வாக்குது. ஆமா முதல்ல ஆமா. நீ நீட்டுக்கு படுற ராஜா நீ. சொல்லுங்க அண்ணி. அந்த வெள்ளை குதிரையின் மீது ஆ. இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம். ஆமாண்டா. கேட்டியாடா? வெள்ளை குதிரை மேல ஆமா. ஒன்ன ஏறி டக்குனு 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 சவாரி செய்யறாரு. ஆமாண்டா. அந்த குதிரை வெள்ள நீ ஏறுவ. ஹைட்டு பட்டாதுப்பா. அண்ணன் என்ன குதிரை நான் ஏறுவேன். இல்ல வானப்பா. நான் ஏறுவேன். உண்மையாவா? எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும்டா. என் செல்ல குஞ்சு, என் சேட்டை, ஐயோ. என் நோட்டு, ஏய், என் சவரம், என் கோணை, என் குண்டு, என் கொயா, என் பம்பு. ஐயோ என் மாவே கம்முன்னு இருந்துச்சேடியா கம்முன்னு இருக்கடி. மைத்துனரே கம்முன்னு அந்த வெள்ளை குதிரை அண்ணன் இருக்கும்போது சவாரி செய்யறாரு. அண்ணன் இல்லைன்னா யாரு சவாரி செய்வாங்க? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி நான் தான். கெட்டியாடா? நான் ஏறுவேன்டா, குதிரை நான் ஏறுவேன். அண்ணன் ஏற குதிரை ஏறுவேன். நீ ஆமாண்டா. தாண்டி வெளிநாட்டு படிப்பு. ஆமா. ஜனக்கிளி ஐயோ. என்னோட கை வைக்கவான என்ன சி காசா பணமா? அடுத்து என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணி. இப்போது வந்து 5 மார்க் கொஸ்டின் அப்படியா? 2 மார்க் முடிஞ்சிச்சு. பாஸ் பண்ணிட்டேன். இப்ப 5 மார்க் கொஸ்டின். அப்படியா? ஜெயிச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? காலை நீட்டுறான். மைத்துனரே அரண்மனையில தங்க தட்டு இருக்கு. தங்கத்தட்டு. அந்த தங்க தட்டுல அந்த தங்கத்தட்டுல யார் உணவு இருந்தது வழக்கம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை உணவு அருந்துவது வழக்கம். கம்முடா. அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டில உணவு அருந்துவது நான் தான். ஐயோ எச்ச தட்டு பாரு. சின்ன வயசுல நானும் உடைய அண்ணன் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்டா. ஐயோ எச்ச தட்டுல அது இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் தானே. அண்ணன் சாப்பிட்டதுலேவா எச்ச தட்டுல ஆமாடா, சாப்பிடுவோம்டா. அண்ணன் சாப்பிட்ட தட்டுலயே ஏய், அண்ணடா தங்க தட்டுல நீ சாப்பிட போற. சாப்பிடுவேன். தாண்டி உள்ளு லோக்கல்ல நம்ம எதுக்கு ஆழ்ந்து காடணும்? வெளிநாட்டு படிப்பு பத்தி இன்றைக்குல ஐயோ சொல்லுங்க அண்ணி. மைத்துனரே அண்ணி. 5 மார்க் கொஸ்டின்ல பாஸ் பண்ணிட்டீங்க. 5 மார்க் 2 மார்க்ல பாஸ். 5 மார்க்ல பாஸ். பாஸ். இது 10 மார்க் கொஸ்டின். அப்படியா? இது ஒண்ணு கஷ்டமா. கண்டிப்பா இதுல பாஸ் பண்ணுவேன். இதுல பாஸ் பண்ணிட்டு எப்பா உனக்கு சர்டிஃபிகேட் ரெடியாகுது. அண்ணி, சொல்லுங்க அண்ணி. என்ன தெரியுமா? சூப்பர். மைத்துனரே அண்ணி. அரண்மனையில ஆ.
பஞ்சம் இருக்கு, அதுல பஞ்சு மெத்தை இருக்கு. அப்படியா? அதுல யாரு படுத்து உறங்குவது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? அந்த பஞ்சன மெத்தையில என்னுடைய அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் நாட்டு மன்னர் மகாராணி பஞ்சன மெத்தையிலே படுத்து உறங்குவது வழக்கம். வழக்கம். உண்மைதானே? ஆமாண்டா. செல்லம். ஐயோ. அண்ணன் காணக போயிட்டாரு. ஆமா. ஒருவேளை ஒருவேளை செத்துட்டா அது அண்ணே, மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க அண்ணி. என்னுடைய அண்ணன் யாரு? எனக்கு தெய்வம் மாதிரி தானே. அவர் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழணும். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அண்ணா. இந்த நாட்டு மன்னன் தான். சும்மா காதிலடா, கதையே இல்லையா? காதில என்ன தெரியாது எங்களுக்கு. சும்மா காதிலடா, கதையில கூட சொல்லக்கூடாதுடா. சும்மா காட்டு புழுக்கு. மைத்துனரே, அண்ணே. ஒரு கதைக்காக அப்படியா? அண்ணா அங்கே கலந்து செத்து போயிட்டா. அந்த பஞ்சு மெத்தில இந்த குளிர் நான் தான் தனியா படுப்பேன். நல்லா இருந்த நான் நல்லாதான் இருக்கு. 1050 ரூபாய் கட்டிட்டு தைய முடியாங்காட்டி என்ன பாம்பே எடுத்து முடுவாங்க. கவலைப்படாது. தனியா நான் தான் படுப்பேன் மைத்துனரே. ஆனா முத ஆளா நானா தான் இருப்பேன். முன்னாடி பண்ணுறாங்க. அடே, 3 கேள்விகளை கேட்டீங்க. 2 கேள்விக்கு தகுந்த பதில் அளித்தேன். கேட்கவே இல்லையே. அந்த 3வது கேள்வி எனக்கு பதிலே தெரியல. நான் கேட்டதாமே பதில் தெரியும். first. கேள்வி கேட்குறேன். கேட்கவே இல்லையே. நான் சொல்லிட்டானே. என்ன சொன்னா? சொல்லல. அவர் சொல்லவே இல்லையே. ஏன் தெரியுமா? சொல்லுப்பா. மைத்துனரே, ஆ? அந்த பஞ்சு மெத்தில நாம தான் படுத்து உறங்குவேன். ஆ, யார் கூட யாரு படுக்கிறது? இதான் இந்த கேள்விதான். இந்த கேள்விதான் எனக்கு பதில் தெரியல. ஏன்டா டே, வெளிநாடு சென்று படிச்சு அண்ணன் ஏற குதிரையில ஏற ஐயோ, அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுறேன். எங்க தண்ணி சாப்பிடலாம்? ஆனா அண்ணிய கூட எப்படிதான் படுத்து படுறா படுக்கிறது எப்படி படுப்பது? ஏன்டா டாடே, இது தப்புடா. அண்ணன் யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. என் தாயா நினைக்கிறேன்டா. பயங்கர மாத்திரை வாங்கி தட்டா நல்லது தண்டா. எதுக்கு நீ சாப்பிடாத? நீ சாப்பிட மாட்டியா? என்னடா அவன் முன்னாடி வேலைக்கு ஆக மாட்டான். சொல்லி 4 செவத்து உள்ள வெளியே தெரியாது. வாடா. முடியாது. ஐயோ, அடுப்புல பூனை தூக்குது. வாங்கடா. கூட இல்ல கூட பரவாயில்ல. வாங்கடா. இவ கூட இருந்துரு ஒரு நாள். ஐயோ இல்லம்மா, நான் தாண்டி நீ இவ்வளவு தலைக்கு இருக்கிற. மைத்துனரே, அதெல்லாம் பார்க்கட்டும். உன்னை எப்போது அரண்மனையில பார்த்து நான் அப்போது உன் மீது ஆசைப்பட்டுவிட்டேன். ஆதரல என்னை கட்டி அடைத்து ஐயோ, ஒரு முத்த தர முடியுமா? முடியாது. உமால இறங்கி நவுத்துறாடா. மணி பார்த்து வாயா. சமாபுரம் நாடு நாடு தமிழ் நாடு. அழைகள் வாழ. அடே, பாருங்க, என்னை விடுங்க. நீ பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குதுடா. ஆரம்பத்தில் அப்படித்தானே இருக்கும். போவோம் போவோம். சொல்றானே. மைத்துனரே, ஆரம்பத்தில் நான் கொடுத்தா கரண்ட் பில் கட்ட சொல்ல பயத்துக்கு சர்வீஸா போல எனக்கு. அந்த மாதிரி தான் நான் ரெடியா இருக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க. ஆட்சி வாய் முடி. இது தவறு. அவரா? ஆமா நீ. ஆமா நீ. மைத்துனரே, என்னதான் உரைத்தாலும் சரி. காத்தியா காத்தியா வந்து போச்சு. வாடா சீக்கிரமா வாடா. நானும் போறான். அவன் சேர்த்து சரி சொல்றாரு. போடா. இதெல்லாம் ஒரு கதையா உனக்கு? அடே, வேண்டாம் நீ. இது தவறு நீ. மைத்துனரே, இங்க பாருங்க, நான் ரெடி. ஐயோ, நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? லவ் பண்ண நான் ரெடி. நீங்க ரெடியா? மேனி எல்லாம் பூசிக்கொள்ள நீங்க ரெடியா?
அல்ல தெருவுல ஓடுதே சொடி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தையா டேய் என்னாக பிறந்தாலும் இப்படித்தான் வாழ வேணும் ஒரு முறை இருக்கிறது. ஏய் ஏய், என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஏய் அம்மா அம்மா என்ற அம்மா 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 அம்மான்றியே பாலாப்பா குடிச்ச ஐயோ இல்ல பால் உழது குடிச்சியா இல்ல உன சுக்குத்துன முக்கிய பெத்தேன் நீ முக்கனால வராது எப்படியா எப்படா அதுதான் வாடா முக்கிங்க அந்த வாய் போய் துண்ணு போட்டு வரலன்னு என்ன போய் சொல்ற பாரு எண்ணெய் கிடையாது அச்சி வாய் முடுங்க வாயில போல விட்டு அதுக்கப்புறம் இருக்கு வேண்டாம் அடி ஓடையில் ஒரு நாள் மழை வரலாம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் தத்தன் கோலத்தில் மீண்டும் எதில் வருமோ எதில் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் அமைதி இல்லாத நேரத்தினி அந்த ஆண்டவன் ஏன் படைத்தான் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லையே இந்த பாவியை 10 மாதம் சுமந்து கண்ணு படிச்சு ஊதுனே கையில கையில நான் வரமாட்டேன் என்ன பெற்றெடுத்த தாய் முகத்தை சின்ன சிறு வயதில் பார்த்திருக்கின்றேன் உன் முகத்தை பார்த்ததோ என்னை பெற்றெடுத்த தாயாகவே நினைத்தேன் அப்படி இருக்கும்பொழுது மற்ற பிள்ளையா பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்க வேண்டும் இதை விடுத்து உன்னை கட்டி அணைக்க வேண்டும் காம பசியை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றாயே இந்த சத்தியபுரி நாடு எப்படி ஒரு நாடு இந்த நாட்டுக்கு மகாராணியை வாழ வேண்டிய நீங்கள் இப்படி ஒரு தவறான செயலை செய்யலாமா உன்னை நல்லவள் என்று நம்பி என்னுடைய அண்ணன் திருமணம் செய்து வைத்திருக்கின்றாரே இங்கு நடந்த விஷயத்தை அண்ணனிடம் எடுத்து கூறி உன்னை நாட்டு விட்டு ஏய் நில்றா இல்ல இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன எப்படி தெரியுமா என்ன டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா ஈஸ்வரனா என்ன பண்ணுவாங்க அண்ணா நானே இங்க பூண்டுங்க அடக்குறான் ஏய் நான் 1050 ரூபாய் கட்டிட்டு இங்க டாபர் மாமா ஏய் பாத்துக்கிறேன் என் அண்ணன் என் வார்த்தையை சொன்னா நம்புவாரு அண்ணன் சொல்லு போகாதே போகாதே என் கனவா என் கனவா கொள்ளாத சொற்பாடு நானும் கண்டேன் கொள்ளாத சொற்பாடு குளிக்கும் மஞ்சள் அரைத்து ரத்தம்
சொல்லியே தீருவேன். சரியான தண்ணி வாங்கி தரணும். மைத்துனரே, அன்னைக்கு வெளியே எடுத்துக்கிச்சுடா. தவற நினைத்து கொண்டீங்களா? என்னடா பண்றது? வாடா பாடு. மைத்துனரே, இப்பதான் மணி 2 மணியா ஒளிலாட்டம் ஆடி வரும். தேவடியா கம்னு நான் தேவடியா? ஆமா. தேவடியால பார்த்து தேவடியான்னா நம்மளே தேவடியான்னு கேட்கறான். ஆவோ தொடாத, கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட தொடாத. ஏங்கி நடக்கிறான். காசு இல்ல பணம் இல்ல, சும்மா தண்டா பிரியா தண்டா. நான் கூட 1050 ரூபாய் கட்டினேன். சரி கூட ஒரு 50 ரூபாய் பேசிடுவோம். மைத்துனரே, என்ன தவற நினைத்து கொண்டீங்களா? மைத்துனரே, என்ன தவற நினைத்து கொண்டீங்களா? முன்னாடி மணி பாச்சு வாயா பேசிக்கிறான். உண்மையா அப்படி தண்டிக்குது. மைத்துனரே, நீங்கள் சின்னஞ்சிறு வயது முதல் அயல்நாட்டுல பட்ட படிப்பு முடிச்சுட்டு இப்பதான் தாயக திரும்பி இருக்கீங்க. ஆதால அங்கு யாருன்னா இப்ப தவறு செஞ்சுட்டீங்களா என்று சோதித்து தானே பார்த்தேன். என்னையே பணைய வச்சுனேப்பா. இதற்கு சேத நன்றி கிடைக்குதுதானா? பெத்த ஆத்தா இருந்தா உன்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்களா? அண்ணியாக இருக்கு, வெளிநாடு போனியே, எங்கன்னா நோய்க்கு வண்டி பேர் செக் பண்ணி பார்த்தாங்க. உனக்கு புரியுதாடா? என்ன பண்ற பணத்துக்கு? ஐயோ, அவனுக்கு புரியுதுப்பா. அடே, இந்த சத்தியவதி நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகிறேன் என்ற பரிசோதனை செய்துக்கலாம். ஆமாப்பா, லேப்ல இட்டு போய் செக் பண்ணப்பா. என்னுடைய அண்ணின் மனதை புரிந்து கொள்ளாமல் அதே மட்டுமா பண்ணோம். அவர்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்த்து விட்டது. அதெல்லாம் பரவாயில்ல மைத்துனரே, அந்த அம்மா கூட போயிடுச்சு. மைத்துனரே, நீ என்ன இருந்தாலும் இந்நாட்டு மகாராணி உனக்கு பொண்டாட்டி உனக்கு அண்ணி நீங்க வந்து விஷயம் தெரிஞ்ச தவறா பேசுவாங்க. அதனால என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் கூட நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று யோசித்திருக்க மாட்டாங்க. அந்நியாக வந்த நீ இந்த சத்தியவதி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்னுடைய மானத்தை இழந்து என்னை பரிசோதனை செய்வீங்களே. இந்த உலகத்தை உயிர் புரிந்தாலும் இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே செய்யாத தவறுக்காக என் மீது பழியா, செய்யாத தவறுக்காக என் மீது பழியா. ஆண்டவா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு தொத்தாக அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக.
ரோஜா வேண்டுதல்களை போல் மாறாத பாசம் அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே விசாரித்து என்று புரிந்து கொள்ளுங்க இந்த பாவித்தாங்க கிடையாது ஐயோ ஐயோ குடும்பத்தில் குத்து நான் படிதாண்டா பத்தினியா நான் கணவனே கண்கண்ட தேவன் நான் கூட தடி கட்சியில ஆனா உத்தா கர்த்தானி பண்ணல போட அப்படியே போட்டு நல்லா பாத்துக்கமா அப்படி வா பாடிய வா இதால ஒரு பொம்பளை என்னடா தொங்கிட்டு இருக்குது ஐயோ டாய் கிடையாது அக்கா உனக்கு வந்து மறந்தாங்களோ வேணாம் என்ன ஆனது அது வந்து அவன் தான் காரணம் இதுக்கு அப்படியா ஆமாங்க ஏன் அவனை லவ் பண்றானா ஆமா என்னாச்சு எனக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் யார் ராஜா என்னாச்சு கட்சியில என்னுடைய மைத்னர் அயலாந்து வந்திருக்காரு சொல்லிட்டாரு எதுல போன பேட்டிங்க காட்டு என்னுடைய மைத்னர் அயலாந்து வந்திருக்காரு சொல்லிட்டு இந்த கருத்துல வகை வகையா சமைச்சு போட்ட உடனே நீ தூக்க வருதுன்னு சொன்னாரு நான் என்ன சொன்னேன் உள்ள பஞ்சர் இருக்குப்பா போய் படுத்து உறங்குன்னு சொன்னேன் நீ சொன்ன அதுக்கு அண்ணி எனக்கு தனியா படுத்த தூக்கம் வராது அதனால சற்று நேரம் உங்களது மடி மீது தலைவை நினைக்கிறேங்க அம்மா மாதிரி பட்டுக்கப்பான்னு சொன்னாங்க ஆமா கை வச்சாங்க என்னுடைய பிள்ளைங்க பிள்ளையா நினைத்தாலே எப்படிப்பட்ட தங்க கூட வருமா வரும் அதுக்கப்புறம் தாங்க அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணானே ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கப்புறம் தான் நான் மோதிரம் ஸ்டார்ட் பண்ணனா சொல்றது கேளுங்க என்னங்க ஒரு 3 சந்தேகம் சொன்னாங்க போனா போது நம்ம மைத்துனர் தானே அப்படி சொன்ன டீச்சர் சொன்னாங்க அதுக்கு அண்ணி அரண்மனையில வெள்ள குதிரை இருக்குது பாருங்க வெள்ள குதிரை நீங்க தவறு செய்வீங்களே ஆமா பிடிச்ச குதிரைங்க அந்த வெள்ள குதிரை மீது யாரும் சவர என்ன கேட்டா ஆமா நான் என்ன சொன்னேன் உன்னுடைய அண்ணன் தான் சவர செய்யறாரு சொன்னேன் நீ சொல்லிருப்ப நான் எந்த ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டாலும் அதை அறியாம விடவே மாட்டேன் அந்த வெள்ள குதிரை ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன சவாரி செய்ய குதிரை மீது நான் சவாரி செய்வேன்னு சொன்னேன் அது சொன்னா கூட பரவாயில்ல என் அண்ணனுக்கு வயசாகி போச்சு இதுக்கப்புறம் ஒரு குதிரை ஏற மாட்டேன் நான் ஏறேன்னு சொன்னாங்க நீ போற வழியில மாட்டி காயில் போயிடுச்சு ஒர்க்கா பார்த்துட்டு அது மட்டுமா அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க கேள்வி தெரியுமா அண்ணி நம்ம அரண்மனையில அரசாங்க தங்க தட்டு நான் உங்களுக்காக ஆசை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினே 916 எவ்வளவுப்பா 916 9 எப்படிடா 6 10 வராது 9 10 அது குவாலிட்டி டா டேய்
குவாலிட்டிடா. மிர்ரி அது டேய் கண்ணுலடா பொண்ணு. அத பத்தி உனக்கு வேணா தெரிய போகுது. எவ்வளவு குடும்பம் பண்றீங்க? சீ வாய மூடு. தெய்வம்டா தெய்வம். அந்த தங்கத்தட்டு யார் உணவு கேட்டாரு. என் நாட்டு மன்னர் தான் உணவு இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொன்ன. அதுக்கு ஏன் நீ இந்த நாட்டுல அண்ணன் மட்டும் தான் பங்கு இருக்கா? பங்கு இருக்குதா? பங்கு கிடைக்காதா? அண்ணன் அந்த தட்டுல சாப்பிட்டாரு. இப்ப நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நானே அது அண்ணன் சாப்பிட்ட தட்டுப்பா, அது நீ சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன். சின்ன வயசுல நானும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுறோம். எச்ச தட்டுல அண்ணன் வச்ச தட்டுல அவன் சாப்பிடுன்னு சொல்றாங்க. எச்ச தட்டுல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சொல்லலாமா இந்த வார்த்தை? எச்ச தட்டுல சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்றான். மாத்திரை போட்டுக்கலாம், வைகர மாத்திரை போட்டுக்கலாம். சொல்லலாமாடா? சொன்னா கூட பரவாயில்லையப்பா. இந்த விஷயத்த கேட்டவனே நான் செத்துருக்க கூடாது. நான் ஏன் தெரியுமா பஸ்ஸாவல நான் செத்து போயிட்டு அந்த நாட்டோட பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நீ இறந்து விட்டால் நானும் உன்னுடன் உடன் கட்டை ஏறி விடுவேன். நீ இறந்து விட்டால் நானும் உன்னுடன் இறந்து விடுவேன். நான் கணவனே கண் கண்ட தெய்வனு உன் காலை பிடிச்சி கிடக்குறனே. ஆமா அல்லா நான் கணவன் புள்ளா புரிச்சு உன் காலை கீழே பூஜை பண்ண. அவன் என்ன ஒரு வார்த்தை கேட்டானே. என்ன தெரியுமாப்பா கேட்டா? ராஜா அண்ணி மணில பஞ்சு இருக்கு, அதுல பஞ்சு மெத்த இருக்குது. பஞ்சு மெத்த நாம் இருவரும் எகிரி எகிரி குதிப்போமே. அதுல யாரு படுத்து பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா நான் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் அண்ணன் படுத்து உறக்குறேன்னு சொன்னா. நீ சொன்ன அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டான் பாரு. என்ன வார்த்தை? அண்ணி காலங்க போயிட்டாரு. ஒருவேளை அங்கே செத்துட்டான்னா எல்லாம் முறிக்கிறாங்க. தொகையெல்லாம் முடிச்சுட்டு செத்துட்டா இருந்து விட்டா அதுல நீ சாவத்துக்கு கூட ஒரு விஷயம் சொல்ல கேட்டு தெரியுமா? இந்த உலகத்துல நான் பூவும் போட்டு அதை வாழ மாட்டேன் ராஜா. நான் தலை நிறைய பூ வைக்காத போனா போக மாட்டேனே. நீ செத்த வச்சுன்னு போன வாழ்களே விட்டால் நானும் இறந்து விடுவேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். என் பங்களா வாயே. அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி கேளுங்க. செத்துட்டா அந்த பஞ்சு மெத்தல தனித்தன படுத்து கிடப்பேன். இந்த குளிருக்கு உங்களோட யாரும் படுக்க வரமாட்டாங்க அண்ணி. நான் வந்து உன்னை கட்டி குட்டி நாங்க போய் சொன்னா சட்டி அவுத்து எங்க போட்டுக்கிறோம் பாரு. அமைச்சரே, இந்த படுபாவி தவறு செய்து விட்டான். என் மனைவியை அடைய நினைத்து விட்டான். இனிமேல் இவனுக்கு தம்பியை கிடையாது. இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க நான் சென்று வருகின்றேன். லட்சத்தப்பா மாறிக்கிட்டே நாரி யாருடா குட்டி என்ன பாத்துட்டு எப்படி சொல்றாங்க சொல்லலாமா? எதுக்கு சொல்றேன் உனக்கு கேட்டுக்கீங்கம்மா. டேய் வாடா ஆறாமல வாடா இங்க பாவி. ஒரு பெண் நினைத்தா ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கலாம். ஆனா அதே பெண் நினைத்தார் அந்த குடும்பத்தையே அழிக்கலாம். என் குடும்பத்தை அழிக்க வந்த கோடாரி காடு அது பாவி. உன்னை யான் திறமன ஆறாமலன்னு சொன்னேன். ஐயா கத்தால அடிக்காதீங்க. வாய மூடு. வாடா வாங்க. ஏய் சொல்லு என்னடா வாய். அப்போ வரல இப்ப
இப்ப ஏன் உடாரே எதுக்கு உடாரே பாவி ஏன்டா வர அடி துரோகி அடி நயவஞ்சகி அடி நச்சு பாம்பே நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன் நான் என்னடி துரோகம் செய்தேன் டேய் ஒரு பொம்பளை நான் வெக்கத்தை விட்டு வாடா என்ன கட்டிப்புடி முட்டை கூட கேக்குறேன் நீ ஆம்பளையா இருந்தா கொடுத்திருப்ப நீ தான் சுத்தமான போட்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழ் பண்பாடை கற்றுணர்ந்தவண்டி நானு பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முறை இருக்கின்றது வெளிநாடு உன்னை போல தேவடியா பேர் வாழ்றதுக்கு வழியே கிடையாது ஆம்பளை நீ பேசுற டேய் ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானே ஆடா வாழையா அம்மா வெளிய போற கூட கட்டி ஊத்த சொன்னா வாடா ஆடி மாத்திரம் ஊத்துவாங்க பின்னாடி ஊத்துவாங்க என்ன ஆணுவம் பிடிச்சுன்னா உங்க அம்மால பீடி ஆடுவாங்க வாடா இங்க வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினே அந்த அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் போடா பாரு அம்மா அம்மா அந்த அதெல்லாம் இப்ப அம்மானா அன்னைக்கு போயிடுறாங்க என்னடா அடி துரோகி ரோகி அடி நயவஞ்சகி எனக்கு அது பத்தி தெரியாது மாமா அங்க பதக்கத்தின் மேலே அப்படின்னா என் நாட்டை அடைய வேண்டும் என்று கூட்டி கொடுத்தது நாட்டை அடி துரோகிகளா எனக்கு அவனை செய்து முடிச்சுட்டு நீ செய்யணும் அவங்க செய்யக்கூடாது பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆமா ஏய் நீ என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய் இங்கு ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான் உனக்கு நான் என்னடா தவறு செய்து உனக்கு ஏய் அமைதி அமைதி இப்படிப்பட்ட அபாண்டமான பழி சுமத்திட்டீங்க நீ என்ன செய்தாய் என்று இங்கு ஒருவன் உன்னை பார்த்து கொண்டிருந்தான் அவனை இப்போது அழைக்கிறேன் ஐயா அவன்தானே சொல்ல ரஜினி முருகன் பிரபல நாடக இது வருகிறார் மேடம் இது வருகிறார் பார்த்து உண்மையை கூறுவதற்காக மேடம் ஒட்டுமொத்தமாக ஓடி வருகிறார் அப்போ சொல்லுவாங்க அந்த கோட்டையை மூடுற அங்கதான் வேலை இருக்குது ஆமா இவன் என்ன செய்தானே அவன் காதலி அடைய நினைத்தார் ஒழுங்கா சொல்லு உன் காதலியை அடைய நினைத்தார் நான் வந்து பார்த்துட்டேன் படுபாவி சபா அந்த காலையிலே வேற என்ன செய்தான் ஐயோ துரோகிகளா எப்படி கொடுத்தான் வேற என்ன செய்தான் அழைத்தார் எப்படி எப்படி அண்ணன் மனைவி உனக்கு என்ன வேண்டாம் அண்ணன் மனைவி பெற்றெடுத்த தாய்க்கு சமணம் சொல்லுவாங்க ஆனா அந்த நாய் நினைக்கலையே நாயா வள வளன்னு பேசக்கூடாது கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில் மாபெரும் மணிமொழி சூட்டு விழா அந்த மணிமொழி சூட்டு விழாவிலே இந்நாட்டு அமைச்சர் இந்த விஷப்பொடி இவர் கரத்தால் மணிமொழி சூட்ட எத்தனை ஆண்டுகளாக தந்தையுடன் நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளாகமா அவர் என் மீது மரியாதை இவரை தூக்கி வளர்த்தவரே இவர் தானே. இவர் கரத்தால் மணிமுடி சூட்டாருக்கிறதா அந்தஸ்து இல்லையா? ஏய், தவமா தவம் இருந்து பெற்றெடுத்த அந்த தாய் தந்தை தான் முதல் கடவுள். கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? ஆமா. ஆமைகளை பாத்துக்கிறேன் நானு. என்ன வந்து இப்ப கூப்பிட்டீங்களா? ஆமா. பெற்றெடுத்த தாய் தந்தை கருத்தில் முடிச்சுட்டு இருந்தால்தான்
அந்த மணிமடத்துக்கே பெருமை. ஏன்? நீ யார்? அட பாவி. ஏய், பராட்டி அள்ளிலிருந்து அம்மா தாய் அப்பா தாய் என்று பிச்சை எடுத்து கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன். நாங்க காலால் இருக்கக்கூடிய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன். வேலைக்காரனாயா? அது மணிமணி சுட்ட பகுதி நான் கேட்கிறேன். அது மட்டுமா? உடைய தாய் தந்த பேரே தெரியாதவன்டா. ஏய் வாங்க, அப்பா பேருடா. மினி அப்பா மினி அண்ணன். ஏய் அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா? ஆமா. கேளுடா. ஆமா. ஏய் வடநாட்டிலிருந்து ஓடி வந்தோம். வாழ வழி இல்லாத வந்தவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் என்னுடைய தந்தை. உண்மை. அந்த பதவியை வைத்துக் கொண்டு நலமாக வாழாமல் என் குடும்பத்தையே எத்தனை அழித்து ஆண்டு விடுகிறார். காலமாக இந்த அமைச்சர் பதவியை பார்ப்பது. அட பாவி. ஏய், ஏய் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்படி அபாண்டமாக பழி சுமத்துகிறீங்களே. வெளிநாட்டிலிருந்து ஏன் வந்த? சத்தியமா நீ நல்ல கதிக்கு போக மாட்டீங்கடா. என் தாய் நாடுடா. ஏய், என் தாய் நாடுடா. இதெல்லாம் ஏன் செய்த நான்? உன் தங்கை என்ன அவமானப்படுத்தி விட்டாரா? இதை பார்த்து கொண்டிருந்தான் உனது அண்ணன். பத்திர மாதத்து தங்கமடா உன் தங்கை முத்தழகி. என் தங்கச்சியா? ஆ, வீணாக பழி சுமத்தி முத்தழகி. அவளை அரவங்காடு அரவங்காடு அரவங்காடு. ஆகவே இனிமேல கொண்டு இந்த நாட்டி உனக்கு இடமே கிடையாது. அதை விட்டு நடடா. சட்டை விட்டு நடடா. கேட்கிறேன் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறார் எங்கே வாழ்கிறார் இறைவன் இருக்கிறானா உயிரோடு இருந்தால் நாட்டிலே இந்த நாட்டை அவன் பார்க்கவே கூடாது. யாரும் இல்லாத அனாதையாக இரு கண்களை என்ன கொடுமை பண்றப்ப அன்னிகேரி இறைவா இறைவா. ஐயோ என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், என் பாசத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. ஆண்டவா என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா ஆண்டவா? இறைவா செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி என் இரு கண்ணிலும் அடித்து விட்டார்களே. இந்த உலகமே எனக்கு இருளாகி விட்டது.
இந்த உலகமே எனக்கு இல்லாகி விட்டது. ஆண்டவா இந்த பாவியை 10 மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்கள் மட்டும் அருகில் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? இரு கண்களும் விழுந்து குடனாக அலைகின்றேனே இறைவா. அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டில் சத்திய தவறாத ஆட்சி செய்தீர்களே, முத்தாக இருக்க வேண்டும் என்று முத்து என்று எனக்கு பெயர் வைத்தீர்களே அப்பா, உடைய அன்பு மகன் முத்தின் நிலையை பாருங்க அப்பா, உடைய அன்பு மகன் முத்தின் நிலையை பாருங்கள் அப்பா. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க. ஐயோ அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலிலே தூங்க. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க. மரக்கட்டையில வேக போன அப்பா நீ போன, உன் பிள்ளைங்க தூக்கி போனா. ஐயோ அம்மா, என்னால் நடக்க முடியவில்லையே, இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டார்கள். ஆண்டவா, அப்பாவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போலன்னா. ஓ மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணில கண்ணீர் போலந்தா. நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்திற்கு தந்த சோகந்தா. இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூசும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்ப பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்களே பட்டு போடவ போற, ஊர்கோலம் போற, பிள்ளைங்க தூக்கி போக. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலிலே தூங்க. மரக்கட்டையில வேக போன அம்மா நீ போன, உன் தேர பிள்ளைங்க தூக்கி நாங்க போனோம். இறைவா, 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 நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே, என் பாசத்தை அந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? என் பாசத்தை அந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? ஆண்டவா, ஆணாக பிறந்த எனக்கு எந்த நிலை என்றால், பெண்ணாக பிறந்த என் தங்கை முத்தழகி இந்த படுபாவிகள் என்ன கொடுமை செய்தார்களோ, எப்படி சித்திரவதை செய்தார்களோ. செங்கா முத்தழகி, உன்னை காண வரம்மா, உன்னை தேடி வரம்மா, உன்னை தேடி வரம்மா தங்கச்சி. யார் பாடும் பாடல் என்றாலும்
பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது. கனவி வாழ்வாகி வாழ்வி நினைவாகி மலர்த்தேன் உயிரை நினைவாக. மண்ணில் வந்த சோகம்